ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வெப் டெவலப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெச்டிஎம்எல்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஹெச்டிஎம்எல் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே பாடின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்கும் கரெக்டாக. ஸோ நிறைய டேக்ஸ் நம்ம உள்ள ரைட் பண்ணிட்டே போவோம். பட் நம்ம ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் ஓகேவா, ஒரு ஐடியாஸ் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம எழுதணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி HTML அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே வந்து பாடி. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒவ்வொரு டேக்குமே உள்ளே வந்துடும். பட் இது ரொம்ப சிம்பிள் திங். பட் இதுவே நான் இன்னும் பெரிய பெரிய லெவல் ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு உள்ள லெட்டர்ஸ் டெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிகினராக ஒரு வெப் டெவலப்பருக்குள்ளே வரீங்க, அது மட்டும் இல்லை நான் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், பட் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைல்டு எலமெண்ட்டில் வந்து எப்படி நம்ம ஷார்ட் ஹேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் ஓகேவா. சைல்டு எலமெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு யூஎல் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு சைல்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த எல்ஐயை நான் இப்போ என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துரும் ஓகேவா. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டட் எலமெண்ட்ஸை நம்ம உள்ளே கொடுத்துட்டே இருக்கலாம். பட் இதுவே எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் பத்தாது, எனக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லிஸ்ட் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ எனக்கு எத்தனை லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு வந்து 3 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு ஓகேவா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கிளாஸ் எப்படி ஆட் பண்ணலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் பக்கத்தில் அந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இதிலே நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே நான் ரைட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ யூஎல் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூஎல் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஐ. இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டில் இது இருக்கும் ஓகேவா. ஸோ கிட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த கிட் லிங்க்கில் போய் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் ஃபார் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஸோ நெக்ஸ்ட் டேக் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஹெட்டர் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மெயின் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெயின் செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து ஹெட் பாடி எல்லாமே ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெளியே ஃபுட்டர் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஃபுட்டர் அப்படின்னா இந்த பாட்டம் ஏரியா அண்ட் ஹெட்டர் அப்படின்னா இந்த டாப் ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெயின் ஏரியா அப்படிங்கிறது இதுதான் கரெக்டாக. ஸோ இந்த மெயின் ஏரியா அந்த மாதிரி 3 ஏரியாஸாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ இது எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹெட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டருக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் மெயின் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டர். ஸோ இப்படி நான் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டேக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேக் எனக்கு கொடுக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சிப்ளிங்ஸ் ஓகேவா. ஸோ சிப்ளிங்ஸாக பார்த்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டு வரது இந்த டேக் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே ரைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் நெக்ஸ்ட் ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேக் யூஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் ஃபுட்டர். ஸோ இது வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து இது என்ன மாதிரியான டாபிக் அப்படிங்கிறது புரியல அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ திரும்ப பாருங்க. ஜஸ்ட் கிட்ல போய் இந்த கோட் எடுத்து பார்த்தீங்கன்னா லைவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ நான் ஒரு டேக் வச்சிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேக் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்குள்ள எதுவுமே கொடுக்காம இருக்க போறது இல்லை கரெக்டா. ஸோ இதுக்குள்ள ஒரு டிவ் இருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு H1 டேக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து குரூப்பிங்கான ஒரு ஷார்ட்கட்டாக நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டருக்குள்ள எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு டிவ் இருக்க போகுது. பட் அந்த டிவ்வை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேரந்தசிஸ் கொடுத்து. ஏன் நான் பேரந்தசிஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பேரந்தசிஸ்க்குள்ள நம்ம வந்து டிவ் அண்ட் டிவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் நம்ம மென்ஷன் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ இப்படி நான் கொடுக்கல அப்படின்னா டிவ்வுக்கு அடுத்தது எனக்கு ஒரு எலமெண்ட் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பரான மெத்தட் கிடையாது ஓகேவா. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஒரு பி டேக் இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஃபுட்டர் வரணும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வரணும் சிப்ளிங்ஸா வரணும் அப்படின்னா ப்ளஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபுட்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபுட்டருக்கு உள்ள எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு பி டேக் வரணும் ஓகேவா. ஸோ இப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நான் மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ
ஜஸ்ட் இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டர், அதுக்கப்புறம் ஒரு டிவ். ஸோ இந்த டிவ்வுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி டேக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டர் அண்ட் இந்த ஃபுட்டருக்கு வெளியே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி டேக். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு இந்த இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் ஆகும் கரெக்டா. பட் இன்கேஸ் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ வந்து ஜஸ்ட் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸான ஒரு ஷார்ட் கட்ஸ் ஓகேவா இது எல்லாமே. ஸோ இதை நான் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இங்க ரைட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஹெட்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவ் அண்ட் இந்த டிவ்வுக்குள்ள நம்மளுக்கு ஒரு பி டேக் இருக்க போகுது. ஸோ அதனால ஒரு பி டேக் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிளஸ், ஏன்னா சிப்ளிங்ஸாக இருக்க போகிறனால நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வச்சு பாருங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைன் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே ஷார்ட் கட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ இந்த சிம்பிளான ஷார்ட் கட்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த லிஸ்ட் இருக்கா. ஸோ இதுக்குள்ள நான் வந்து கிளாஸ் வரும் கரெக்டா. மல்டிபிள்ஸ் ஆஃப் கிளாஸை நான் கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும் கரெக்டா. ஸோ இதை எப்படி கொண்டு வரணும் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்றேன். ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்பரிங் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு யூஎல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த யூஎல்குள்ள எனக்கு வந்து எல்ஐ லிஸ்டட் எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன்னா அவள் பார்த்தீங்க அப்படின்னா நான் டாட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஐடி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுனால டாட் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எந்த மாதிரியான நேம் ஆட் பண்ண போறேன். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர்ஸ் 1 2 3 ஸ்டூடெண்ட் 1 2 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு டாலர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் ஓகேவா. ஸோ வந்து அதை பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷனில் கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்ல லிஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி இந்த கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ்லையும் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட் 4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும் ஓகேவா. ஜஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரே லைன் ஆஃப் கோட்ல ஜஸ்ட் வந்து அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு கரெக்டா. ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கிரியேட் பண்ணி இப்போ நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு 5 லைன்ஸ் வரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இதுக்கான நான் கமெண்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ யூஎல் எல்ஐ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஒரு டாட் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நேம் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாலர். ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் அண்ட் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து கிரியேட் ஆகணும், அதே மாதிரி லிஸ்ட் எத்தனை கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பி டேக் வச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த பி டேக் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காப்பி ரைட் அப்படின்னு நான் எழுதுறேன் ஓகேவா. ஸோ காப்பி ரைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி இதில் நான் ஜஸ்ட் 2000 at 2024 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டெக்ஸ்டாகவும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 அப்படிங்கிறது வந்து ஒரு லிங்க் மாதிரியாகவும் இருக்கும் ஓகேவா. ஸோ இது எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒன் செகண்ட், ஜஸ்ட் இது கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு பி டேக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பி டேக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால பி டேக் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்லி பிரேஸ் ஓகேவா. ஸோ இந்த கேர்லி பிரேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன டேட்டா நம்ம உள்ள கொடுக்க போறோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் காப்பி ரைட் அப்படிங்கிறத நான் கொடுக்க போறேன் ஓகேவா. காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போறேன். ஸோ வேற ஒரு டேட்டா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் இந்த கேர்லி பிரேஸ்க்குள்ள நீங்க ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அண்ட் நான் வந்து ஒரு சிப்ளிங்ஸா நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால ஏ டேக் அண்ட் இந்த ஏ டேக்குள்ள எனக்கு வந்து என்ன லிங்கா நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறத இங்க ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 2024. ஸோ இப்போ நான் கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் கீழே பார்த்தா அதே எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ நம்ம கீழே பார்த்தா அதே எக்ஸாம்பிளை நம்ம மேலே கிரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டேகை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டேக் தான். ஜஸ்ட் இதை நான் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் லிங்காக ஷேர் பண்ணுறேன் ஓகேவா.
ஓகே. ஜஸ்ட் இத நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். சிம்பிளா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன மாரி கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, ஜஸ்ட் எனக்கு வந்து இது ஒரு சிம்பிள் கிளாஸா கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் இந்த இதுக்கு பதிலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேஷ்டேக் குடுத்து, ஸோ நான் இப்போ வந்து ஸ்டூடண்ட் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, ஜஸ்ட் இந்த மாரி எனக்கு ஸ்டூடண்ட் டேட்டா இந்த மாரி கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாவும் நம்மளால கிளாஸஸ் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் பார்த்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் வெப் டெவலப்பரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப நம்மளோட டைம் சேவிங் விஷயமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் அட்வான்ஸா இந்த கான்செப்ட்ல ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் போக இன்னும் அட்வான்ஸா வெப் டெவலப்பருக்கு என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா?